கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாத, கருணாநிதிக்கு இருந்த எந்த கூச்சமுமே இல்லாத வாரிசு மாற்றத்தை நாம பார்த்தோம். இது அப்படியே அந்த கட்சி ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. எதுக்குன்னு தெரியல. திமுகவின் குடும்ப அரசியல் ரகசியத்தையும் அது எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பதையும் துக்ளக் குருமூர்த்தி சரமாரியாக கிழித்து தொங்கவிட்டுள்ளார். அந்த குடும்பத்துக்கும் தேசத்துக்கும், அந்த குடும்பத்துக்கும் காங்கிரசுக்கும், அந்த குடும்பத்துக்கும் அரசியலுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துகிறது. காங்கிரஸ் பாருங்க, அதுல சிக்கிக்கொண்டு அதுலேருந்து விலக முடியாத, ராகுல் காந்தியை விட்டா யாரும் இல்லைங்கிற ஒரு நிலைமை காங்கிரஸுக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் இந்த சூழ்நிலை. அதனால கருணாநிதி ஸ்டாலினை தன்னுடைய வாரிசாக மாற்றுவதற்கு ரொம்ப கூச்சப்பட்டார். நான் என்ன சங்கரமடமா என்று கேட்டார் வாரிசு நியமிப்பதற்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக 30-40 ஆண்டுகள் நகர்ந்து தான் அவர் கடைசி வரலும் கூட அவர் தன்னுடைய நாற்காலி அவர் விட்டு கொடுக்கல, ஆக்கி விட்டு போய் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாத, கருணாநிதிக்கு இருந்த எந்த கூச்சமுமே இல்லாத வாரிசு மாற்றத்தை நாம பார்த்தோம். இது அப்படியே அந்த கட்சி ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. எதுக்குன்னு தெரியல. கொள்கை ரீதியா திராவிடம் என்று காரணம் அவருடைய சாதுரியம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.